வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு சினிமா கதையை விட ரொம்பவே திகிலான ஒரு உண்மை சம்பவம். வடசென்னையில இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ராயபுரம் ஆர்எஸ்ஆர்எம் அரசு மருத்துவமனையில நடந்த ஒரு பகீர் பச்சிளம் குழந்தை கடத்தல பத்தி தான் நாம முழுசா அலச போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே மக்கள் கூட்டமா இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையிலிருந்து, அதுவும் பட்ட பகல்ல ஒரு பச்சிளம் குழந்தை எப்படி திடீர்னு மாயமாக முடியும்? மே 24ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் உண்மையிலேயே நம்ம பாதுகாப்பை பத்தின ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அந்த தாய் கீதாவோட பதற்றத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வராங்க. அப்போ உதவி செய்யற மாதிரி ஒரு அறிமுகமில்லாத பெண் வரா. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன், குழந்தைய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அவ்வளோதான். அந்த பொண்ணு அப்படியே அந்த பச்சிளம் குழந்தையோட மாயமா மறைஞ்சிட்டான். கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு தாய் தன் குழந்தைய இழந்துட்டு நடு ரோட்ல நிராதரவா நிக்கறாங்க. ஏமாற்று வேலைகளின் வலை. இந்த கடத்தல் எப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் நடந்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த குற்றத்தோட ஆணிவேரே இந்த இடத்துல தான் இருக்கு. குழந்தைய கடத்தின அமுலுக் பவுரோஸ் மேரியோட ரகசியமே இதுதான். தன்னோட முதல் கணவரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் மேரி குடும்ப கட்டுப்பாட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தாமஸ் அப்படிங்கிறவரை 2வதா கல்யாணம் பண்றாங்க. ஆனா தாமஸ்க்கு குழந்தை பெத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. இங்கதான் மேரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டா. தான் கருத்தடை ஆபரேஷன் பண்ணிக்கிட்ட உண்மைய அவளோட புது கணவர்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா. இந்த ஒரு பெரிய பொய் தான் இவ்ளோ பெரிய குற்றச்செயலுக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்கு. தன்னோட பொய்ய உண்மையாக்குறதுக்காக மேரி எந்த லெவலுக்கு போயிருக்கான்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. முதல்ல தான் மாசமா இருக்கிறதா கணவனையும் அக்கம் பக்கத்து ஆட்களையும் நம்ப வச்சிருக்கா. ரெண்டாவதா ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷனையும் அவளே நடத்திக்கிட்டா. கடைசியா பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்லி ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்லயே போய் அட்மிட் ஆயிருக்கா. அங்க போய் நான் கருத்தடை ஆபரேஷன் பண்ணிக்க வந்திருக்கேன்னு டாக்டர்ஸ் கிட்ட ஒரு பொய்ய சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே தங்கிட்டா. யாரோட குழந்தையாவது திருடணும், இது மட்டும்தான் அவளோட ஒரே குறிக்கோளா இருந்திருக்கு. 8 நாட்கள் நம்பிக்கை. ஹாஸ்பிட்டல் வார்டுக்குள்ள நுழைஞ்ச மேரி எப்படி ரொம்ப பொறுமையா தனக்கான இலக்க தேர்ந்தெடுத்தாளுன்னு இப்போ பாப்போம். முகலிவாக்கத்தைச் சேர்ந்த கீதா மே 13ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. மே 15ஆம் தேதி சிசேரியன் மூலமா அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் மே 24ஆம் தேதி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. சரியா இந்த காலகட்டத்துல தான் மேரி தன் வலைய மெதுவா விரிச்சிருக்கா. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கீதாவோட பலவீனமும் மேரியோட பொறுமையான காத்திருப்பும் தான். கீதாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு ரொம்பவே சோர்வா இருந்தாங்க. அவங்க கணவர் வேலைக்கு போயிட்டாரு. உதவிக்கு யாரும் இல்லாம தனியா தவிச்ச கீதா கிட்ட ஒரு நல்லவ மாதிரி பேசி பழக ஆரம்பிச்சா மேரி. தனக்கு தேவையான சரியான சந்தர்ப்பத்துக்காக ஒரு வேட்டக்காரி மாதிரி ரொம்பவே பொறுமையா காத்துட்டு இருந்திருக்கான். தொடர்ந்து 8 நாட்கள். ஆமாங்க, முழுசா 8 நாட்கள் கீதா கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு அவங்களோட முழுமையான நம்பிக்கையையும் மேரி சம்பாதிச்சுட்டா. டிஸ்சார்ஜ் ஆகுற அந்த கடைசி நாள்ல அந்த நம்பிக்கையே தனக்கு சாதகமா பயன்படுத்தி கடத்தல் திட்டத்தை ரொம்ப கச்சிதமா முடிச்சுட்டா. கடத்தல்காரரை தேடுதல். குழந்தை கடத்தப்பட்டதை உணர்ந்த உடனே கீதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ராயபுரம் அனைத்து மகளிர் போலீஸ் மின்னல் வேகத்துல களத்துல குதிச்சாங்க. ஏசிபி பிரம்மானந்தன் மேற்பார்வையில இன்ஸ்பெக்டர் மைனர்சாமி தலைமையில ஒரு ஸ்பெஷல் டீம் உருவாக்கப்பட்டுச்சு. போலீஸ் வெறும் விசாரிப்போட நிக்காம உடனே டெக்னாலஜிய கையில் எடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல் அப்புறம் அதை சுத்தி இருந்த சிசிடிவி கேமராக்களை இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற நபரோட செல்போன் சிக்னலையும் ட்ராக் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட்டான மூலமா புளியந்தோப்பு வஉசி நகர்ல மேரிய மடக்கி பிடிச்சு குழந்தையும் பத்திரமா மீட்டுடாங்க. டிஎன்ஏ மற்றும் உண்மை. குழந்தைய கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதானே, கதை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. குழந்தையோட பிடிப்பட்ட மேரி போலீஸ்கிட்ட இது என்னோட குழந்தைதான் அப்படின்னு அடிச்சு சத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு சப்போர்ட்டா அவளோட கணவர் தாமஸ், அப்புறம் அவங்க அம்மா முருகேஸ்வரி, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆமா சார் இது எங்க குழந்தைதான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போலீஸ்கிட்ட ஆர்கியூ பண்ணிருக்காங்க. ஒரு முழு குடும்பமும் சேர்ந்து இந்த பொய்ய உண்மையாக்க ட்ரை பண்ணப்ப போலீஸ்கே இது ஒரு பெரிய சவாலா மாறிடுச்சு. இந்த குழப்பத்தை தீர்க்கவும் மேரியோட ஒட்டுமொத்த நாடகத்தையும் சுக்குநூறா உடைக்கவும் போலீஸ் ஒரு சயின்டிபிக் அஸ்திரத்தை கையில் எடுத்தாங்க. அதுதான் டிஎன்ஏ டெஸ்ட். இந்த அறிவியல் பூர்வமான மரபணு சோதனை அந்த பச்சிளம் குழந்தை கீதாவோடதுதான் ஆணித்தரமா நிரூபிச்சிடுச்சு. சயின்ஸ் முன்னாடி மேரியோட போய் எடுபடல. டிஎன்ஏ ரிசல்ட்டும் போலீஸோட விசாரணையும் கடைசியா மேரிய உண்மையை ஒத்துக்க வச்சிடுச்சு. என் புருஷனையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் நம்ப வைக்கத்தான் நான் குழந்தைய திருடினேன்.
எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்வீட் கூட கொடுத்த அப்படின்னு மேரி கொடுத்த வாக்குமூலத்தை கேட்கும்போதே நமக்கு அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஒரு பொய்ய மறைக்க மனுஷங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த தீவிரமான விசாரணைக்கு பிறகு குழந்தைய கடத்தின மேரி, அப்புறம் அவளோட இந்த நாடகத்துக்கு உடந்தையா இருந்தா அவளோட கணவர் தாமஸ், 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்துல சொன்ன ஒரு சின்ன பொய் இன்னைக்கு அவங்கள ஜெயில் கம்பிக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. இந்த அதிர்ச்சியான சம்பவத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. நாம ரொம்ப பலவீனமா இருக்கிற நேரத்துல நமக்கு காட்டப்படுற போலி அன்பும் அக்கறையும் எப்படி நமக்கே ஒரு ஆயுதமா மாறும்னு இன்னைக்கு பார்த்தோம். அதனால ஹாஸ்பிட்டல்ல நீங்க அட்மிட் ஆகி இருக்கும்போதோ இல்ல பிரசவ வார்டுல தனியா இருக்கும்போதோ முன்பின் தெரியாதவங்க கிட்ட உங்களோட குழந்தைங்கள ஒருபோதும் நம்பி கொடுக்காதீங்க. எப்பவுமே கொஞ்சம் உஷாரா விழிப்புணர்வோட இருப்போம். ஏன்னா ஒரு பொய்ய காப்பாத்துறதுக்காக மனிதர்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க.